Hi friends, welcome back to my channel Drama Love Shifa. Why are you episode 2. ஜான் வந்து தானியும் டைப்பையும் பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அவங்களும் இவனையே பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, இவனுக்கு வந்து எதுவுமே புரியல. நம்ம என்ன உண்மையாலுமே ஒரு பாய் லவ் ட்ராமாக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக நிற்கிறான். அப்போ டைப் கேட்குறான், என்ன எங்களை அப்படி பார்க்குற அப்படின்னு கோவமாக கேட்குறான். டைப்பை பற்றி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. அதுக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே தான் படிக்கிறீங்களா? நான் உங்களை இங்கே பார்த்தது இல்லையே. நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறீங்களே, நீங்கள் 2 பேரும் அப்படின்னு நம்ம அப்படியே யோசிக்கும்போது என்ன கேட்க வர கேளு அப்படின்னு டைப் சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ, என் ஆள் மேலே உனக்கு கண் இருக்கா அப்படின்னு டைப் கோவமாக கேட்குறான் அவனுடைய கேரக்டர்லேயே. அப்போ ஜான் கன்ஃபியூஸ்டாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஆனால் அவனால் நம்பவே முடியல. அப்போ இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு டைப் அவனே பார்த்துட்டு இருக்கான். அப்போ தானு அவனை எதுக்கு நீ பார்க்குற, என்ன பாரு அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டியூட்டர் காட்டுறாங்க. டியூட்டர் லைப்ரரியில் இருக்கான். அவன் கூட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். டியூட்டருக்கு வந்து ஹவாக்கிட்டேருந்து கால் வருது. ஹவா வந்து அவளை மீட் பண்ண வரேன்னு சொல்கிறான். அப்போ டியூட்டரோட ஃப்ரெண்டு கேட்குறான், உனக்கு ஹவாவை பிடிக்குமா, நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டியூட்டர் ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது, நீ ஹவா கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்க, உண்மையை சொல்லு, நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவளை தெரியும், எனக்கு அவள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், அப்போ நல்லது தான், ஏன்னா நம்ம லவ் பண்ணுற ஒருத்தவங்க வேற யார் கூடயாச்சும் இருக்கிறத பார்த்தா நமக்கு மனசு அது ரொம்ப மோசமானது அப்படின்றான். இப்போ தான் சைஃபா வந்து இவங்க பக்கத்தில் உட்காடுறான். அப்போ டியூட்டரு க்யூட் பாய் ஓட்டிங்கை பற்றி பேசுகிறான். அப்போ கரெக்டாக அந்த ஓட்டிங் காட்டுறாங்க. அந்த க்யூட் பாய் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நடத்துகிறாங்க. அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற க்யூட்டான கப்புள்ஸ் எடுத்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கான கப்புள்ஸை நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணணும். அந்த 2 கேர்ள்ஸு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதிகமாக ஓட்டு வர்றது சைஃபாக்கும் ஜானுக்கு தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜானுடைய ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீ வேணால் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் உனக்காக போய் ஜான்கிட்ட பேசுகிறேன், நான் சொன்னால் ஜான் கண்டிப்பாக கேட்பான், அவனை இந்த ஆக்டிவிட்டியில் கலந்துக்க சொல்கிறேன் அப்படின்னு ஜானுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் தேவையில்லை, நானே இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பேசிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கிளாஸில் ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜான் வரான். அதான் ஜானோட ஃபேஸே சரியில்லை, அவன் இன்னும் அந்த கன்ஃபியூஸ்டாகவே இருக்கான். அவன் வந்து உட்காந்துடுறான். அப்போ முன்னாடி யாரோ ஒரு பையன் வரான். அவனை பார்த்தேன்னே எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. பார்த்தா ஒரு டைம் அவன் தங்கச்சியோட ரூமுக்கு போகும்போது அவன் தங்கச்சி வந்து அவனோட நாவலுக்காக ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருப்பான், 2 பசங்க ஃபோட்டோ. இது யார் அப்படின்னு கேட்டதுக்கு தெரியாது, நானே சும்மா என்னோடய இமேஜினேஷனில் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த 2 பசங்க தான் இப்போ அவனோட கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இவனுக்கு டவுட் வருது, அப்போ தங்கச்சி வரைஞ்சது எழுதுறதெல்லாம் உண்மையுமே நடக்குதான்னு. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சவொடனே இவன் போய் இந்த பசங்கக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக கேட்குறான், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, நான் உங்களை இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்காக ஆமாம், இது கூட தெரியாதா, இங்கே படிக்கிறதால தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு அவன் திமிரா பதில் சொல்கிறான். டியூட்டர் ஒரு பொண்ணுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அங்கே சைஃபா வரா. சைஃபா பார்த்து இந்த பொண்ணு, இது உன் ஃப்ரெண்டா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு சொல்ல. அதுக்கு டியூட்டரு, நான் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறான். நீ க்யூட்டாக இருக்க, அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு போயிடுறான். சைஃபா வந்து பக்கத்தில் உட்காடுறான். அப்போ ஹவா கால் பண்ணுறான், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃபைட்ரு ஹவாவும் காரில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹவா சொல்கிறான், டியூட்டருடைய கிளாஸ் முடிய போகுது, இப்போ அவன் டியூஷன் முடிஞ்சிச்சுன்னா அவனை போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபைட்ரு கேட்குறான், அவன் ஏன் எப்போ தான் டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹவா சொல்கிறான், அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம், போன வருஷம் அவங்களோட வீடு விற்றுட்டாங்க, அவங்க ஃபேமிலியே இந்த ஊர்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, அவன் மட்டும்தான் இங்கே படிக்கிறதுக்காக இருக்கான், அவங்க அப்பா வாங்கின கடன் எல்லாம் கட்டுறதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்ல அது பாவமான ஒரு ஃபீலிங் வருது. அப்போ அவள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான், அவன் நல்லா டியூஷன் எடுப்பான், பேசாமல் நீயும் போய் அவன்கிட்ட இங்கிலீஷ் டியூஷன் சேர்ந்துக்கும், நீயும் பாஸ் ஆவ, என் ஃப்ரெண்டுக்கு பணம் கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டான். ஆனால் அவள் எப்படியோ கெஞ்சி கொஞ்சம் அவனை ஒத்துக்க வச்சிடுறான். அப்புறம் ஹவா டியூட்டரை மீட் பண்ண போகிறான். அப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகலாமா அப்படின்னு பேசும்போது பின்னாடியே ஃபைட்ரு வந்துடுறான். ஃபைட்டரை பார்த்தீங்கன்னா டியூட்டர் வந்து நான் வரல அப்படின்னு சொல்கிறான். சரி இன்றைக்கி இல்லைனா பரவாயில்ல, நாளைக்கு போகலாம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு வழியாக உனக்கு என்ன பிடிக்கல தானே, அதனால தான் எங்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹவா சும்மா பிளாக்மெயில் பண்ணுறான். அதுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி நம்ம நாளைக்கே மீட் பண்ணலாம். சரி இப்போ நீ எங்கே போகிற, வீட்டுக்கு தானே, ஃபைட்டரை ட்ராப் பண்ண சொல்கிற வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் ஃபைட்டரோட காருன்றதால வரமாட்டேன்னு சொல்கிறான். பார்த்தியா, நீ என்னால் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்க, ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காரில் உட்காருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போகிறான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருந்த கேப்பில் அவன் கேட்குறான்,
இப்போ ஃபைட்ரு வந்து இப்போ சைஃபாவும் டியூட்டர் வந்து காரில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்குறான், இன்னும் கொஞ்சம் நாளில் ஹவாவுடைய பர்த்டே வரப்போதில்ல, அவளுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு டியூட்டர்கிட்ட கேட்குறான். அதுக்கு டியூட்டர் கோவமா, இது உன்னுடைய வேலை, இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அதுக்கு நான் உங்ககிட்ட எவ்வளோ நைஸாக பேசினேன், நீ எதுக்கு இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ ஹவா வரா. உள்ளே வந்து உட்காந்தோடனே அவளுக்கு இவங்களோட ஃபேஸை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. எதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் சேரணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டியூட்டர் எந்திரிச்சு போயிடுறான், நான் நடந்தே போய்க்கிறேன்னு. டியூட்டர் போனதும் ஹவா வந்து ஃபைட்டர்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஒரு வேளை என்னையும் அவனையும் வச்சு நீ தப்பாக நினைக்கிறியா, நாங்கள் 2 பேரும் வெறும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். ஆனால் இவன் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஃபைட்டர் சொல்கிறான். அப்புறம் என்ன தான் பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹவா சொல்கிறேன். ஜான் இன்னும் அதே கன்ஃபியூஸ்டாகவே இருக்கான். அப்போ டியூட்டர் வரான். டியூட்டரை பார்த்துருந்தா அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. டியூட்டர் நீ வந்துட்டியா, என் ஃப்ரெண்டு தானே நீ, எதுவும் மாறலல்ல அப்படின்னு கேட்குறான். என்னடா பிரச்சனை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானு நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆனால் அதை தான் கேட்டுட்டு டியூட்ரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ரொம்ப திங்க் பண்ணாத வா அப்படின்னு சொல்லி அவன் மேலே கை போட்டு கூப்பிட்டு போகிறான். அதுக்கு உடனே ஐயோ என் மேலே கையெல்லாம் போடாத, நீ தனியாவா நான் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் டியூட்டர் வந்து ஜானுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், க்யூட் பாய் பேஜை பாரு, உங்கள் 2 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றான். பார்த்தா அந்த க்யூட் பாய் பேஜ்லேருந்து இவனையும் அதாவது ஜானையும் சைஃபாவையும் வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. போய் நான் இவன் கூட பாடுறதா, நான்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போ ஹவா வந்து டியூட்டருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், நாளைக்கு என்னுடைய பர்த்டே நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ சைஃபா வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ க்யூ ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் சைஃபாக்கு பின்னாடி இருக்கவங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் போய்க்குவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைஃபா வந்து ஒவ்வொருத்தராக விட்டுகிட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தா பின்னாடி ஜான் தான் நிற்கிறான். ஜான்கிட்ட நீ போறிய அப்படின்னு சொல்லி இப்படி இடிக்கிறான். அவன் வந்து இவனு திரும்ப இடிக்கிறான். 2 பேரும் இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பொண்ணுங்க வந்து நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. சைஃபா உடனே சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்றான். ஆனால் ஜான் வந்து ஐயோ வேண்டாம் இவனை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுறான். பார்த்தீங்களா நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி தான் நாவல்லையும் சண்டை போட்டுக்குவீங்க, அதே மாதிரி இப்பயும் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களும் பேசிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த க்யூட் பாய் கப்பலில் செலக்ட் ஆகிருக்கீங்க தெரியும்ல அப்படின்னு கேட்க தெரியுமே, அப்போ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சைஃபை வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜான் வந்து ஐயோ நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னுடைய ஆள் வந்து ரொம்ப வெக்கப்படுறல்ல அப்படின்னு சொல்கிறான். உன்னுடைய ஆள் அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. நீ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எலிவேட்டருக்கு போயிடுறான். அப்புறம் ஜான் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு தனியாக நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி சைஃபா வர மாதிரி தெரியுது. சைஃபா என் பக்கத்துலேருந்து கிஸ் பண்ணுற மாதிரி இவனுக்கு தோணுது. ஆனால் கண்ணு முடிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஐயோ நான் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறேன் போல், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்புறம் டியூட்டரு அவனுடைய வேலை முடிஞ்சுட்டு அவன் பாஸ்கிட்ட பர்மிஷன் கேட்குறான் கேக் செய்கிறதுக்கு. அவன் பாஸும் நல்லா வந்தான். ஸோ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுடுறான். ஹவாவுடைய பர்த்டேக்காக அவனே ஒரு அழகான கேக் ரெடி பண்ணுறான். இப்போ எங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்கு வெளியில் நிற்கிறாங்க. அப்போ டியூட்டரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இன்றைக்கி ஹவாவுடைய பர்த்டே, ஸோ இன்றைக்காச்சும் நீ ஃபைட்ரு கூட சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஒத்துக்கிறான். அப்போ ஃபைட்ரு வரான். ஆனால் மறுபடியும் 2 பேரும் ஒருத்தொருத்த இடிச்சுக்கிறாங்க. ஏன்டா இடிச்சு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். நான் எங்கே இடித்தேன், அவன் தான்டா என்ன இடித்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பார்க்குள்ளே போகிறாங்க. அப்போ ஹவாவுடைய ஃப்ரெண்டு ஃபைட்டரை கேக் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அவள் போயிடுறான். இப்போ ஃபைட்டரும் டியூட்டரும் ஒன்றா நின்று அந்த கேக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைட்ரு கேட்குறான், அவள் வந்து என்ன கேக் கொண்டு வர சொன்னான்னு உனக்கு கடுப்பு தானே, பேசாமல் நீயே கொண்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் கடுப்பாக சொல்கிறான். அப்போ அந்த கேக்கில் அவன் என்ன எழுதியிருப்பான்னா, ஹாப்பி பர்த்டே மை பிலவுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதியிருப்பான். அது என்ன பிலவுட் ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டுன்னு எழுதக்கூடாதா, அப்போ உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே இருக்கணும்னு ஆசை தானே அப்படின்னு சும்மா வந்து ஃபைட்ரு கேட்குறான். நீ சும்மா இருக்க மாட்டியா, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் வேணும்னே அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். என்னை விடு விடு அப்படின்னு சொல்லி டியூட்டர் தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டதுக்கப்புறம் நான் என்ன உன்னை கிஸ் பண்ண வந்தேன்னு நினச்சியா, சும்மா என் கிளாஸ் தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து அவனை சும்மா ஏமாத்துறான். நான் எல்லாம் அவளுக்காக கேக் எடுத்துகிட்டு போகல, நீ தான் அவளுக்காக கேக் எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஃபைட்டர் சொல்கிறான். இல்லை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஃபைட்டர் கடைசியில் நீ தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
டியூட்டரை கேக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஹவா வந்து கேக்கை வந்து அந்த கேண்டில்ஸ் ஊதி அவளுடைய விஷை வந்து நினச்சிக்கிறான். ஆனால் ஃபைட்டர் வந்து யாரோ மாதிரி நிற்கிறான். அதை பார்த்து ஹவாக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் பர்த்டே பார்ட்டி நடக்குது. ஹவா ரொம்ப ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கா. ஆனால் ஃபைட்டர் வந்து அவங்ககிட்ட ஒரு லவ்வர் மாதிரி நடந்துக்கவே மாட்டான். அவன் வந்து ஏதோ மாதிரி தனியாக உட்காந்துட்டு இருக்கான். ஹவாவே போய் பக்கத்தில் போய் உட்காந்து பேசினா கூட அவன் வந்து சரியாக பேச மாட்டான். ஸோ ஹவா போய் அந்த பக்கம் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபைட்டர் வந்து டியூட்டரை பார்த்துட்டு இருக்கான். டியூட்டர் வந்து அவனுடைய கடன்லாம் இருக்குல்ல, அதனால் ஏதோ கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல இருந்து வெளியில் எழுந்திரிச்சு போயிடுறான் ஃபைட்டர். அப்போ ஹவாக்கு இன்னும் கடுப்பாயிடுது. ஹவா போய் டியூட்டர்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு அவன் இந்த மாதிரி பண்ணுறான், எந்திரிச்சு வெளியில் போயிட்டான் பாரு. இதுவே என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இல்லாமல் இருந்ததுன்னு நான் ஒரு பெரிய சண்டையே போட்டு இருப்பேன். ஆனால் என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. எனக்காக நீ போய் பேசி அவனை உள்ளே கூட்டிகிட்டு வாயேன் அப்படின்னு ஹவா கேட்குறான். அதுக்கு அவன் வந்து என்னை வேறு என்ன வேணால் பண்ண சொல்லு, ஆனால் அவன்கிட்ட போய் பேச சொல்லாத, எனக்கு அவனுக்கு ஆகாது, உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ப்ளீஸ் நீ தானே என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறான். அவனும் சரின்னு சொல்லி ஒத்துட்டு வெளியில் போகிறான். வெளியில் போய் பார்த்தா அவன் வெளியில் உட்காந்து சும்மா தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். அப்போ இவன் கூப்பிடுறான் அவனை. அவன் கேட்குது, சொல்லு நீ எதுக்கு இப்படி பண்ணுற, இது வந்து அவளுடைய பர்த்டே பார்ட்டி, அவள் சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஏன் உனக்கு என்ன அவளை பிடிக்கலையா, நீ அவளை பார்த்துக்கணும், அவள் கூட இருக்கணும் அப்படின்னு டியூட்டர் சொல்ல அதுக்கு அவள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன அவளை பிடிக்கலையா, இல்லை எதையாச்சும் நீ மறைக்கிறியா, உனக்கு சும்மா பேச்சுக்கு தான் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா, உனக்கு ஆல்ரெடி வேறு யாராச்சும் பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் அமைதியாக இருக்கிறான். இல்லை உனக்கு பசங்களை பிடிக்குமா அப்படின்னு டியூட்டர் கேட்குறான். அதுக்கு என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு பசங்களை தானே பிடிக்கும் அப்படின்னு டியூட்டர் வேணும்னே அவனுக்கு கிண்டல் பண்ணுறான். சும்மா இரு அப்படின்றான். இல்லை உனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அதே திரும்ப சொல்லிகிட்டு இருக்கான். ஓ எனக்கு பசங்களை தான் பிடிக்குமா, எப்படி இப்படியா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அதோட எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.